பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சென்ட் ஜூட் 74 சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால், சிலுவையை சுமக்காமல் இயேசுவுக்கு சீடராய் வாழ முடியாது என்ற செய்தியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடராக வாழவே அழைப்பை பெற்றிருக்கிறார். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிலுவையை சுமந்தாக வேண்டும். சிலுவையை சுமக்காமல் இயேசுவுக்கு சீடராக வாழ முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா 14வது அதிகாரத்திலே 27வது வார்த்தை சொல்கிறது, தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிற பொழுது, இந்த வார்த்தையிலே 2 விதமான நிலைகளை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவை பின்பற்றி செல்லக்கூடிய நிலைகளிலே 2 நிலைகள் இதில் காணப்படுகிறது. ஒன்று, சிலுவையை சுமக்காமல் இயேசுவுக்கு பின்னால் செல்பவர்கள் உண்டு. இரண்டாவது, சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் செல்லக்கூடிய மனிதர்கள் உண்டு என்று சொல்லி 2 விதமான நிலைகளை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி வாழ்கிறோம்? இந்த உலகத்திலே சிலுவையை சுமக்காமல் இயேசுவுக்கு பின்னால் அவரை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக நாம் பக்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் செல்லக்கூடிய சீடர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதைத்தான் நாம் இந்த செய்தியிலே, இந்த பதிவிலே நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், இதை குறித்து நாம் தெளிவாக பார்ப்போம். முதலில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சிலுவையை அவர் சுமந்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 150 கிலோ எடையுள்ள சிலுவையை, 15 அடி நீளமும் 8 அடி அகலமும் உள்ள சிலுவையை அவர் சுமந்திருக்க கூடும் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் இயேசுவுக்கு பின்னால் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பாரமான சிலுவையை தான் சுமந்து கொண்டு அவர் பின்னால் செல்ல வேண்டுமோ என்று நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படலாம். அப்படி அல்ல, நாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் நாம் சிலுவை என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவை என்றால் என்ன என்று மனிதர்களிடம் நாம் கேட்கிற பொழுது மனிதர்கள் அதற்கு சொல்லுகிற பதிலை நாம் பார்க்கிறோம். சிலுவை என்றால் என்ன என்று நாம் கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், சிலுவை என்றால் துன்பம் என்று சொல்லுகிறார்கள். சிலுவை என்பதே துன்பம் என்று அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்க முடிகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை குறித்து புனித பவுல் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே 18வது வார்த்தையிலே சிலுவையை குறித்து அவர் சொல்லுகிறார். சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று சொல்லுகிறார். அதுபோல கலாத்தியர் 6:14 சொல்லுகிறார், நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை குறித்தும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி புனித பவுல் இந்த சிலுவையை குறித்து மிக தெளிவாக அவர் கற்றிருந்தார். அதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள். அப்படி என்றால் சிலுவை என்றால் என்ன என்று நாம் பைபிளிலே தேடுகிற பொழுது சிலுவையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சிலுவை என்பது அன்பு, சிலுவை என்பது நம்பிக்கை, சிலுவை என்பது வெற்றி, சிலுவை என்பது மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் நாமோ சிலுவையை குறித்து நினைக்கிற பொழுது சிலுவை என்றால் துன்பம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. எதற்காக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதை குறித்து ஏசாயா 53வது அதிகாரத்திலே 4-5 வார்த்தைகள் இதை குறித்து நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள்,
எசையா 53வது அதிகாரத்திலே 4வது வார்த்தை சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல எசையா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2 வார்த்தைகளையும் நாம் கவனிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையை சுமந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆம், அவர் நம்முடைய பிணிகளை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தீ செயல்களை, இந்த தீ செயல்களிலிருந்து, இந்த குற்றங்களிலிருந்து, இந்த துன்பங்களிலிருந்து, இந்த பிணிகளிலிருந்து நம்மை அவர் மீட்டு நமக்கு நிறைவாழ்வை அளிக்கவே அவர் இந்த சிலுவையை சுமந்தார், இந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய, கடவுளுடைய விருப்பத்தை அவர் இந்த உலகத்திலே நிறைவேற்றினார் என்பதை நான் பார்க்கிறோம். அதை குறித்து எசையா 53:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார் என்று நாம் தெளிவாக பார்த்தோம். இவை இந்த சிலுவையிலே அவருக்கு கிடைத்த தண்டனை எதற்காக கிடைத்தது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்திலே நன்மை செய்தது நிமித்தமாக அவருக்கு இந்த தண்டனை கிடைத்தது. நன்மை செய்தது நிமித்தமாக தண்டனை கிடைத்தது. ஆமென் அன்பு சகோதர சகோதரிகளே, பைபிளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கிற பொழுது பைபிள் என்ன சொல்கிறது என்றால், அவர் சென்றமிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்த நன்மையின் நிமித்தமாகவே அவருக்கு தண்டனை கிடைத்தது. பாருங்கள், இன்னும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் இன்னும் தெளிவாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 9வது அதிகாரத்திலே 23வது வார்த்தையிலே சொல்கிறார், அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிற பொழுது இந்த வார்த்தையிலே தன்னலம் துறந்து என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் தன்னலத்தோடு வாழ்கிறார்கள், தன்னலம் துறந்தும் வாழ்கிறார்கள் என்று இந்த வார்த்தையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அப்படி யாரெல்லாம் தன்னலம் துறந்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த சிலுவையை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்று இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. பாருங்கள், தன்னலத்தோடு இருப்பவன் அவனுடைய நிலை என்ன அப்படி என்று பார்த்தால், இவன் தன்னுடைய தேவையை, தன்னுடைய விருப்பத்தை கடவுளிடம் கேட்டு அதை நிறைவேற்றிக் கொள்பவனாக, அதாவது இவன் சிலுவையை சுமக்காதவன், இவனுக்கு பிறரை பற்றியோ பிறருடைய காரியங்களை பற்றியோ இவனுக்கு அது முக்கியம் அல்ல. இவனுக்கு தன்னுடைய தேவை, தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் இவனுக்கு மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. இவன் சிலுவையை சுமக்காமல் இயேசுவுக்கு பின்னால் அவரை பின்பற்றி செல்லக்கூடிய பக்தனாக காணப்படுகிறான். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னொரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அவன் தன்னலம் துறந்தவனாக, அதாவது இவனை குறித்த விருப்பத்தை, இவனுக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை, இவனுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை இவன் நிறைவேற்றுவதல்ல, இவன் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனாக, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல சிலுவையை ஒவ்வொரு நாளும் தன் தோளிலே தூக்கி சுமந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லக்கூடிய சீடனாக, தன்னலம் துறந்தவனாக இவன் காணப்படுகிறான் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை குறித்து இன்னும் தெளிவாக 1 பேதுரு 3வது அதிகாரத்திலே 17வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவது மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் என்பது சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இதுதான் சிலுவை. நாம் தீமை செய்வதனால் இந்த உலகத்திலே துன்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த துன்பத்தை நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால்,
தீமை செய்ததனால் வந்த துன்பம் நமக்கு சிலுவை என்று ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் அன்பு சகோதர சகோதரிகளே, அது சிலுவை அல்ல, அது சிலுவை அல்ல, அது ஒருபோதும் சிலுவையாக இருக்க முடியாது. ஆம், அழகான வார்த்தை பாருங்கள். தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவிழமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் நன்மை செய்கிறான், அந்த நன்மை செய்கிற மனிதனுக்கு அவனுக்கு துன்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுதான் அவனுக்கு கிடைத்த உண்மையான சிலுவை. ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் நன்மை செய்து அந்த நன்மையினால் ஏற்படுகின்ற துன்பத்தை அவன் ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு பின்னால் ஆண்டவரை பின்பற்றி செல்லக்கூடிய சீடனாக அவன் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், அவர் சில குறிப்பிட்ட நபர்களை மாத்திரம் அவர் விரும்புவதல்ல, ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், யாக்கோபு 4வது அதிகாரத்திலே 17வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் சென்றமிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆம், அவரை பின்பற்றுகிற நாமும் நாம் இந்த நன்மை செய்வதனால் உண்டாகிற துன்பம் என்கிற சிலுவையை சுமந்து கொண்டுதான் ஆண்டவருக்கு பின்னால் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாம் பக்தர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய சீடர்களாக ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வதனால் வருகின்ற துன்பங்களை அந்த சிலுவையை தூக்கி சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களா சீடர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பக்தர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நிலையிலிருந்து மாறி நாம் சீடர்களாக ஒவ்வொரு நாளும் சிலுவையை தூக்கி கொண்டு ஆண்டவரை பின்பற்றி செல்லக்கூடிய சீடர்களாக நாம் மாறுவதற்கு ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரும் அப்படிப்பட்ட வரத்தை நமக்கு தந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த பதிவிலே நீங்கள் ஆண்டவருடைய திருவுள்ளம் எது, அதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்த ஒரு செய்தியை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியை நீங்கள் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். அவர்களுக்கும் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே பக்தர்களாக இருக்கிறார்களா அல்லது சீடர்களாக இருக்கிறார்களா என்பதை அவர்களும் அதை அறிந்து கொள்ள முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.